இனிய தமிழுறவுகளே வணக்கம். இன்றைக்கு இன்னிலை 45 என்கிற அந்த நூலில் இருக்கிற ஒரு பாடலில் இருக்கக்கூடிய பழஞ்சொற்களை பற்றி பார்க்க போகிறோம். ஐம்புலத்தோர் நல்குரவோர் ஓம்பி தலைப்பட்ட செம்பாக தன்மனையை பேணி கடாபுய்த்த பைம்புல் நிலை பேணி ஊழ்ப்ப வடு அடார் ஐம்புலன் ஈர்த்தாரில் தலை. இந்த இன்னிலை என்பது ஒரு பழம் நூல் என்கிற கருத்து அந்த மொழிநிலையை வைத்து பார்க்கிற போது தெரிகிறது. அந்த பழைய 14 கணக்கு நூல் பட்டியலிலே இது கொஞ்சம் ஒரு சர்ச்சையான நூலாகவும் பேசப்படுகிறது. இன்னிலை காஞ்சியுடன் ஏலாதி என்பவே கைநிலையவாம் கீழ்கணக்கு. அந்த கைநிலையவாம்னா இந்த அறநிலையில் இருக்கக்கூடிய கீழ்கணக்குன்னு ஒரு பொருள். இந்நிலைய காஞ்சியுடன் ஏலாதி என்பதும் கைநிலையுமாம் கீழ்கணக்கு என்கிற போது இனிய நிலையை உடைய காஞ்சிங்கிற அடைமொழியாக இதை கொண்டு இப்படி 2 விதமான கருத்து இருக்கிறது நண்பர்களே. 1917, 1928, 1964 3 ஆண்டுகள் இந்த இந்நிலை 14 கணக்கு நூலாகவே கருதப்பட்டு அச்சிடப்பட்டது. பிறகு இப்போது செம்மொழி இந்த 41 நூல்களில் இந்நிலை நீக்கப்பட்டிருக்கிறது. செம்மொழி நூலாக அங்கீகரிக்கப்படவில்லை. அதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன. மயிலை சீனி வெங்கடசாமி ஐயா அவர்கள் இது 14 கணக்கு நூலாக இருக்க முடியாது, மு அருணாச்சலம் அவர்கள், அதே போல் ஐயாபரி பிள்ளை இவர்களெல்லாம் இது திருநெல்வேலி சொர்ணம் பிள்ளை அவர்கள் கொடுத்து மிகச்சிறந்த உரை எழுதியிருக்கிறார். வ.உ. சிதம்பரம் வரலாற்றில் சில நூல்கள் பிழையாக இருந்தாலும் அந்த நூல்கள் சில கருதுகோள்கள் பிழையாக போனாலும் சிறந்த நூல்களாக இருக்கும். மாணிக்கவாசருடைய காலமும் கருத்தும் மறைமலடிகளார் கிபி முதல் நூற்றாண்டு பக்கத்தில் கொண்டுட்டு போவார் மாணிக்கவாசர் காலத்தை. ஆனாலும் அது மிகச்சிறந்த ஆய்வு நூல். அந்த நூலில் இருக்கக்கூடிய செங்கோன்தரை செலவு மேற்கோள் பாடல்கள் கூட இப்போ ரொம்ப அரிதாக தான் கிடைக்கிறத பார்க்குறோம். அது மாதிரி இந்த இன்னிலை என்பது ஒரு ஐயத்திற்குரிய நூலாக பலராலும் ஏன் பார்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1931 நம்ம கடந்த முறை சொன்ன அந்த கைநிலைங்கிற நூலை அச்சிடுறாங்க. 1931 அது அச்சிடப்பட்ட பிறகுதான் இந்த சிந்தனை கைவிடப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். நீங்கள் இந்த இந்த நூல் 1917 வெளியிட்டப்போ வ.உ. சிதம்பரம் மிகச்சிறந்த உறுதியுரை எழுதியிருக்கிறார். அம்பாசமுத்திரம் அது அகத்தியர் அச்சுக்கூடத்திலையும் பிறகு சென்னையிலையும் அச்சிடப்பட்டிருக்கிறது. 19ஆம் நூற்றாண்டில் தலை சிறந்த தமிழறிஞராக இந்த செல்வகேசாரை முதலியார் அப்போ அந்த 1800 years ago அந்த தமிழர்களுடைய பண்பாட்டை எழுதிய கனகசுந்தரம் பிள்ளை இவங்க எல்லாமே இந்த நூலை மேற்கோள் பார்த்து தான் வெளியிட்டிருக்கிறார்கள். அதையும் கூட நாம் கொஞ்சம் கவனமாக கொள்ளுகிறோம். இந்த நூல் பதிப்பில் சில சிக்கல்கள் இருந்ததாக புலவர் சங்கு அவர்கள் தன்னுடைய முன்னுரையில் குறிப்பிடுகிறார். அதில் அவர் குறிப்பிடுகிற சில செய்திகளையும் நம்ம நுட்பமாக கவனிக்கிறோம். இந்த இன்னிலை செய்யுள் யாப்பருங்கல விருத்தியில் 2வது செய்யுள் மேற்கோளாக காட்டப்படுகிறது. அப்போ இது யாப்பருங்கல காலத்துக்கு முந்தியதாக இருக்கணும். அதே போல் பேராசிரியருடைய உரையில் செய்யுள் 113வது பாடலுக்கு இந்த நூலினுடைய 5வது செய்யுள் இடம்பெற்றிருக்கிறது. ஆக எப்படினாலும் இந்த செய்யுள் சங்கம் மருவிய காலத்தை அடுத்து இருக்கக்கூடிய செய்யுளாக இருக்க வேண்டும். அதனால் இது பழமையான பாடல் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இதை ஐயத்துக்குரிய நூலாகவே கூட அந்த செம்மொழி நூலோடு இதை நம்ம பதிப்பிக்க வேணும். ஏன்னா 1000 வருஷம் கூட தொன்மை இல்லாத மொழிகளெல்லாம் இன்றைக்கு செம்மொழி நூல்கள்னு சொல்லுகிற காலத்தில் மிக தொன்மையாக கருதப்படுகிற இந்த நூலை நாம் பதிக்காமல் இருப்பது அல்லது சேர்க்காமல் இருப்பது எந்தளவு சரி என்று தெரியவில்லை நண்பர்கள். இது ஒரு மிகப்பெரிய ஆய்வுக்குரிய செய்தி. இந்த ஆய்வுக்குரிய செய்தி அறிஞர்களை தான் கவனத்தில் கொள்ளணும். இப்போது இது அறம்பொருள் இன்பம் வீடுன்னு 5 தலைப்புகளாக பதிக்கப்பட்டிருக்கிறது. வீடு பேறு என்பது செவ்வியல் காலத்தில் இல்லை, பிற்காலத்தில் வருகிறது. அதுலேயும் வீடு பேர் அப்படின்னா வடமொழியில் இருக்கிற வீடு பேர் இல்லை. தேவலோகத்தில் அவங்களுக்கு எப்படி பூஜை பண்ணணும் அந்த மாதிரி வீடு பெறுறது கிடையாது. இந்த உலக வாழ்க்கையில் வீடு பேரை பற்றி சிந்திக்கிறப்போ இல்லறவியல் துறவரவியல்னு 2 இயலை கொடுத்து அதில் இல்லறத்தார் தான் துறவிகளை விட சிறந்தவர் என்கிற கருத்துரை பாடல் தான் இப்போ நாம் சொன்ன பாடல். ஐம்புலன் ஈர்த்தாரில் தலை. 5 புலன்களையும் அடக்கியவர்கள். ஈர்த்தல்னா தன் உள்ளத்துக்குள்ளே ஈர்த்து அடக்கிய துறவிகளை விடவும் இல்லறத்தார் சிறந்தவர்கள். ஏன் இல்லறத்தார் சிறந்தவர்கள்? அவர்கள் ஏழைக்கு உணவு படைக்கும்போது எவ்வளோ அருமையான தத்துவம். நல்குரவுனா ஏழ்மை,
அதே போல் ஐம்புலத்தோருக்கு 2 விதமான கருத்து இருக்கிறது. குறிஞ்சி, முல்லம், மருதம், நெய்தல், பாலைங்கிற 5 புலத்தில் இருக்கிற மக்களுக்கு உணவு தந்தவர்கள்னு ஒரு பொருள். அப்புறம் பிற்காலத்தில் சிந்தனை வந்த பிறகு இந்த குமரிக்கடலில் மறைந்த தென்புலத்தார், அப்புறம் தெய்வம், அந்த மாதிரி விருந்துனா புதிதாக வருபவர்கள், ஒக்கல்னா உறவினர்கள் தான் அப்படிங்கிற ஒரு விளக்கமும் பிற்காலத்தில் வந்திருக்கிறது இந்த ஐம்புலத்தார் என்பதற்கு. அதையும் நாம் கவனத்துக் கொள்கிறோம். ஓம்புதல் அப்படின்னா காத்தல்ங்கிற பொருள். தலைப்பட்ட செம்பாகம் தன்மனையை பெண், இது ஒரு முக்கியமான கருத்து நண்பர்களே. ஒருவன் தான் உழைத்து சம்பாதித்த பொருளில் 50 விழுக்காடு தன்னுடைய மனைவியை கொடுக்கணுமா. செம்பாகம் தம் மனைவியை பேணி. அப்போது அந்த காலத்திலேயே இந்த பெண்ணுக்கு அல்லது மனைவிக்கு 50 விழுக்காடு கொடுக்கணுங்கிற கருத்து இருக்கிறது. அது மட்டும் இல்லை நண்பர்களே, யார் இல்லறத்தான் அப்படின்னா, நிலத்தை உழவு செய்து காப்பவன் தான் இல்லறத்தான். கடா உய்த்த பைம்புல் பேணி, ரொம்ப நுட்பமாக பார்க்குறோம். கடானா எருமை கடாவை வைத்து உழுத, பைம்புல் விளைகிற நிலையாக இருக்கிற அந்த நிலத்தை பேணுதல் சொல்லிட்டு, ஊழ்ப்ப வடு அடார். இந்த ஊழ்ப்பங்கிற சொல்ல பற்றி தான் நான் பேச வந்தேன். ஊழ் அப்படின்னா நமக்கு தலைவிதி, ஊழ் அப்படின்னா முன்வினை, அப்படி தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த ஊழ் அப்படிங்கிற சொல்லுக்கு பல பொருள் ஒரு சொல்லாக அதை நாம் பார்க்க முடிகிறது நண்பர்களை. நீங்கள் வினைப்பயன்கிற சொல், முறைமைங்கிற ஒரு சொல் இருக்குது, உயர்குணம்ங்கிற ஒரு சொல் இருக்குது, மலர்ச்சி, முதிர்ச்சி. ஒரு மனிதன் முதிர்ச்சி பெற்று இருந்தால் அது ஊழ்த்தல்ங்கிற பொருள். ஒரு மனிதன் மலர்ச்சியோடு இருந்தால் ஊழ்த்தல்ங்கிற பொருள். கதிரவனுக்கு கூட ஊழ்ங்கிற சொல் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பகைக்க கொண்டு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல எது பொருத்தமாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஊழ்மை அப்படின்னா முறைமை. சரி, முறைமைனா என்ன? ஒருத்தன் தவறு செய்யாமல் வாழ்வது முறைமை. ஆமாம், அந்த முறை எனப்படுவது கண்ணோடாது உயிர் வாழ்வது மாதிரி ஒரு இல்லறத்தான் முறைமையோடு வாழ்வது என்பதற்கு சங்குப்புலவர் ஒரு விளக்கம் சொல்லுவார். செய்நன்றியோடு இருக்கணும், பிறன்மனை விளையாமல் இருக்கணும், இதுதான் இல்லறத்தாருக்கு முறைமை அப்படிம்பார். அப்போது இப்போ ஊழ்த்த மனிதன் அப்படின்னா முறையோடு வாழ்ந்த மனிதன், ஊழ்கிற மனிதன் அப்படின்னா முறையோடு வாழ்கிற மனிதன், ஊழ்ப்ப மனிதன் அப்படின்னா முறையோடு வாழும் மனிதன். அப்படி தான் இந்த ஊழ்ங்கிற வினை வேர். நண்பர்களே, நாம் இந்த பழந்தமிழ் சொற்களை மீட்டெடுக்கிறோம். இந்த நூலை நாம் செவ்வியல் காலம்னே கொண்டு தான் இதை செவ்வியல் கால வினை மீட்பு அப்படின்னு பார்க்குறோம். அப்போது இவர்கள் வடு அடார்னால் தவறு செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிற பொருண்மையை நாம் மிக நுணுக்கமாக கொண்டு பார்க்கிறோம் நண்பர்கள். இந்த மாதிரி நுட்பமான சொற்கள் இருக்கிற காலத்தினால்தான் நாம் இந்த நூலை செவியல் நூல், இதில் இருக்கக்கூடிய உருபன்களை செவியல் உருபன்கள் அப்படின்னு நுணுக்கமாக கவனிக்கிறோம். அதுவும் ஊழ்ப்பங்கிறது நல்ல தெரிநிலை பெயரச்சமாகவே இருக்குது. ஆமாம், அந்த நான் கூட அதை குறிப்பு பெயரச்சமோ என்னமோன்னு நினச்சேன். ஆமாம், அப்போது அந்த அளவுக்கு இந்த பாடல் ஒரு மிகச்சிறந்த பாடலாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த தொன்மங்கள் புராணிகம் வந்த பிறகு ஐம்புலத்தோர் அப்படிங்கிறதுக்கு திருக்குறளே அது புகுந்துறதை பார்க்குறோம். 41வது பாடல் அந்த இல்லறவியல்லையே பார்க்குறோம். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்க ஐம்புலத்தார் ஓம்பல் தலை அப்படின்னு. அந்த தென்புலத்தார் அப்படிங்கிறதுக்கு முன்னோர்களுக்கு செய்கிற சடங்கு என்றும், தெய்வம்னா வாழ்வாங்கு வாழ்ந்தவர்களை காத்தல், விருந்துன்னா புதிதாக வருபவர்களை காத்தல், ஒக்கல்னா உறவினர்கள்னு அர்த்தம். நம்மோடு உறவினர்களை காப்புற, அப்புறம் தான். இதுதான் குடும்பக்காரனுக்கு தன்மை. அப்போ இந்த தென்புலத்தார் அப்படிங்கிறதெல்லாம் சிக்கல் இருக்குது. அப்போ கூட பிதிரர்கள் அல்லது வானத்தை நோக்கி அப்படி கிடையாது நண்பர்களே. குமரி கண்டத்தில் அழிந்து போன தென்புலத்தவர்கள். ஏன்னா நம்ம நாட்டில் இந்த கடல்கோளால் அழிஞ்சு போனதுனால இந்த தென்புலத்தார் அப்படிங்கிற சொல்ல எல்லா இலக்கியங்களுமே காலந்தோறும் பார்க்குறோம். அந்த தென்புலத்தில் அழிந்தவர்களை இவர்கள் நினைந்து வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் அதற்கு நாம் பொருள் கொள்ள வேண்டியது இருக்கிறது நண்பர்களே. அப்போது இந்த நாம் பார்க்குற இந்த எண்ணிலையினுடைய 35வது பாடல் இருக்கிறதே மிகச்சிறந்த பாடலாக நம்மால் பார்க்கப்படுகிறது. அப்போ 1917, 28, 64 காலங்கள் வரை இது ஏன் இந்திய ஆட்சிக்கூடத்தில் அச்சிடப்பட்ட போது பெச்சாச்சி செட்டியார் அதுக்கு புரவலராக இருந்திருக்கார். அவர் கூட நன்றியோடு வ.உ.சி. அவர்கள் குறிப்பிடுகிறார். அவருடைய விருத்தியுரை ரொம்ப புகழ்பெற்ற விருத்தியுரை. பல நேரங்களில் நாம் இந்த மாதிரி நூல்களை ஒதுக்கப்படாது. நான் அடிக்கடி மாணவர்களுக்கு சொல்லுவேன், மாணிக்கவாசருடைய காலமுங்கிறதும் அவசியம் படிக்கப்பட வேண்டிய ஒரு நூல். சில கருதுகோள்கள் பிழையான கருதுகோளாக இருக்கலாம், அது மிகச்சிறந்த ஆய்வு. அதுபோல் இந்த எண்ணிலையில் வ.உ. சிதம்பரனார் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய விருத்தியுரை, அதில் இருக்கக்கூடிய சிறப்புகளை நாம் நுட்பமாக கவனிக்க வேண்டும் நண்பர்களே. அந்த வகையில் இந்த எண்ணிலையில் இருக்கக்கூடிய இந்த 35வது பாடல் என்பது இந்த ஊழ்ப்ப அப்படிங்கிற சொல்ல நமக்கு தருகிறது. ஊழ்த்தல், ஊழ்ப்ப அல்லது ஊழ்கிற
முறையாக வாழ்கிற, முறையாக வாழப்போகிற அப்படிங்கிற ஒரு பொருளை தருகிறது. அப்புறம் ஐம்புலன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அது இப்போதைக்கு நடைமுறையில் இருக்கிற ஒரு சொல்லு தான். அப்புறம் பைம்புல் நிலை அப்படிங்கிறது நிலத்தை குறிக்கும். அதாவது நிலம் வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அது நிலையாக இருப்பதால் நிலம்னு அதுக்கு பேர் இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஆமாம், அதே போல் கடா உய்த்தல், எருமை கடா கொண்டு தான் தமிழர்கள் வந்து உழுதார்கள். அது தனியாக ஆய்வு செய்ய வேண்டியது நண்பர்களே, இந்த எருமை கடாவை பற்றி. அப்புறம் நல்குறவு, அந்த ஏழ்மைத்தன்மை. அப்போ அந்த நல்குறவுங்கிற சொல்லை வந்து மீட்டெடுக்கணும், ஓம்புதல்ங்கிற சொல்லை மீட்டெடுக்கணும், செம்பாகங்கிற சொல்லை மீட்டெடுக்கணும், இந்த ஊழ்த்தல்ங்கிற சொல்லை மீட்டெடுக்கணும். இப்படி செவ்வியல் சொல் மீட்பு என்கிற நிறையில் பல சொற்களை நாம் மீட்க வேண்டி இருக்கிறது இந்த பாடலில் மட்டும். இன்னும் அந்த 45 பாடல்களுமே மீட்டெடுக்கப்பட வேண்டியவை. இது வந்து அந்த ஐந்திணை நூல்களோடு சேர்க்கப்படலை. இந்நிலை வந்து அந்த திருக்குறள் மாதிரி, நாலடியார் மாதிரி, பழமொழி 400 மாதிரி அறநூல்களில் சேர்க்கப்பட வேண்டிய ஒரு நூல். அந்த வகையில் தான் இந்த நூலை நம்ம பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தத்தில் இந்நிலை என்பதை நாம் அந்த 14 கணக்கிலேயே கொண்டுகிட்டு வருவோம். சங்கம் அருவிய காலத்து இலக்கியமாக இதை பார்ப்போம். நன்றி.